ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ளமோனாவே நிறைய பேர் நினச்சிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து 11th 12th படிக்க முடியாத பசங்க தான் வந்து டிப்ளமோவில் சேர்கிறாங்க, பாலிடெக்னிக் காலேஜ் சேர்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. டிப்ளமோ சேர்ந்தால் வந்து நிறையா ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்க்கத்தான் வந்து உங்களுக்கு டிப்ளமோங்கிறது வந்து 11th 12th இல்லாத மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறையா கெயின் ஆகும். ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ பாலிடெக்னிக் சேரக்கு தயங்காதீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிப்ளமோ இன் இசி பற்றி. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறத நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது நம்ம 10th வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அது வந்து ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த போர்டாக வேணா இருக்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலாக கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து உங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50% இல்லை 60% அபவ் இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா another one வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒன் ஆஃப் த சப்ஜெக்டை வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கணும். மோஸ்ட்லி எல்லோரும் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மேக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாட்டியும் நீங்கள் 10th வந்து மேக்ஸ் சப்ஜெக்டில் பாஸ் ஆகியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து அட்மிஷன். ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு காலேஜில் சீட் வாங்குறதுக்கு டேரெக்டாக அட்மிஷன் போடுவோம், இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்டாக போடுவோம், இல்லை கவுன்சிலிங் சீட்டு போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது, கவுன்சிலிங் சீட் இருக்குது. நீங்கள் காசு கட்டி சேரணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் போய் உங்கள் ஊரில் இருக்கிற நல்ல காலேஜில் போய் நீங்கள் சேரலாம். அதே வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் போய் தான் நான் தமிழ்நாட்டில் ஏதாவது பெஸ்ட்டான காலேஜ் தான் போய் சேருவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் அங்கே வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல காலேஜில் சேர்ந்துக்கலாம். நீங்கள் அப்படி கவுன்சிலிங் போய் சேரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் சீட் தான் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட், அதாவது கவுன்சிலிங்கில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மோஸ்ட்லி கிடைக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு பெரிய இன்ஸ்டியூஷன் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ஆஃபர் ஃபீஸ் கம்மியாக சேர சான்சஸ் இருக்குது பாலிடெக்னிக் காலேஜஸில், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் 3 years கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது உங்கள் பேட்சில் படிக்கிற 11th 12th அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் இயர் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா செகண்ட் இயரில் வந்து அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ நீங்களும் லேட்டரல் என்ட்ரியாக நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதான் சொன்னேன், 3 years கோர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது ஹவு டு அப்ளை. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஹாவ் அ கோன் ஃபார் அ ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ், நீங்கள் ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு நீங்கள் போகிறதுனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் போகிறதாலும் சரி, அட்மிஷன் ப்ரொசீஜர் சேம். நீங்கள் டேரெக்டாக போய் கேட்குறதுங்கிற சீட்டுங்கிறது வேறு. சப்போஸ் நான் கவுன்சிலிங் போய் நான் போகிறேங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக போகிறனாலும் சரி, கவுன்சிலிங்காக போகிறனாலும் சரி, டிசி மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட காலேஜஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜ் கவுன்சிலிங்னு சொல்லி தனியாக நடத்துவாங்க. ஸோ அதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 464 பாலிடெக்னிக் காலேஜஸ் இங்கிட்டு வந்துருக்கு, நைட் வந்துருக்கு. இந்த காலேஜஸில் நீங்கள் எது பெஸ்ட்டான காலேஜோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே டிப்ளமோ காலேஜஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வெறும் டிப்ளமோ மட்டும் இல்லாமல் சில காலேஜில் பார்த்திங்கன்னா யூஜி டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ 2 டிப்ளமோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் 3 years கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் பிஜியும் அங்கேயே படிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் பிஜியும் டிப்ளமோவும் அங்கேயே படிக்கலாம். ஸோ ட்ரைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நிறையா கொடுப்பாங்க, உங்களுக்கு நாலேஜஸ் இன்னும் நிறைய வளரும். தமிழ்நாடு டிப்ளமோ அட்மிஷன் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ http://www.tndtegovernment.site. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட இது, லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டியூரேஷன். ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸோட டியூரேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது. ஸோ மினிமம் டியூரேஷன் ஆஃப் த டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா 3 years தான் மினிமம் டியூரேஷன் ஆஃப் த டிப்ளமோ. ஸோ இது வந்து யூஜி டிப்ளமோடது. சப்போஸ் நீங்கள் பிஜி டிப்ளமோ பண்ணுறதா இருந்தால் வந்து உங்களுக்கு 2 years தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சிலபஸ்
ஸோ சிலபஸ் ஆஃப் டிப்ளமோ இன் இசி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸ் வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ டு ஃபோக்கஸ் ஆன் டிசைன், அனலைசிஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் சைடுனாலும் சரி, டிசைனிங் சைடுனாலும் சரி, எல்லாமே வந்து கற்றுக்கணுங்கிறக்காக அவங்க வந்து பேசிக் விஷயத்துலேருந்து இந்த மாதிரி டிசைனிங், மேனுஃபேக்சரிங் சைடு விஷயம் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சிலபஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஓவர் வியூவாக தான் வச்சுருப்பாங்க, நம்ம அதை கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராஜெக்டாக நம்ம வந்து ஃபைனல் இயரில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்தெந்த சப்ஜெக்டில் கவர் பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம், லாஜிக் டிசைன், VLSI, PCB டிசைன், சர்க்யூட் நெட்வொர்க்ஸ் அண்ட் தென் இன்டகிரேட்டர் சர்க்யூட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டீப்பாலாம் வந்து நடத்த மாட்டாங்க, ஓவர் வியூவாக நடத்துவாங்க. மித்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது கரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ கெரியர் ஆப்ஷன் வந்து நம்மளோட டிப்ளமோ இசி படித்தா எந்த மாதிரி இருக்குங்கிறது நான் சொல்ல போகிறேன். டிப்ளமோ படித்தா மட்டும் இல்லை, நீங்கள் மொத்தமாக இசி படித்தா எந்த மாதிரி ஜாபுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஜாபுக்கும் நீங்கள் போக முடியும். சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் இருக்கும், சில காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஸோ அது பாலிடெக்னிக் காலேஜாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜாலும் சரி. ஆனால் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இன்ஸ்டியூட் போய் கற்றுக்க வேண்டியது சூழ்நிலை ஏற்படலாம். இல்லை நான் வந்து அமௌண்ட்டெல்லாம் கட்டி படிக்க முடியாது, ஸோ மணி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஆஃப்லைன்லேயும் சரி, ஆன்லைனாலும் சரி, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம சேனலில் வந்து எம்பெடட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்லைனில் ஆன்லைனில் வந்து எப்படி படிக்கிறதுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடெக்னாலும் சரி, பிஇனாலும் சரி, லேட்ரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். டிப்ளமோ இசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் டிப்ளமோ போதும் நிறுத்திக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஜாப் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கழட்டுறது, மாட்டுறது, சால்ட்ரிங் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஜாப் தான் வந்து கிடைக்கும். அதே வந்து இங்கே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஜாபோட வேல்யூ அதிகமாகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சேலரியும் சரி, ஜாபோட வேல்யூவும் சரி அதிகமாக இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரி ஃப்யூச்சரில் வாங்குவீங்க. சும்மா வந்து பேருக்காக படிக்காமல் நாலேஜுக்காக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய டூல்ஸை வந்து கற்றுப்பாங்க காலேஜஸில், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த டூலோட அப்கிரேட் வெர்ஷனாவோ இல்லை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அதே டூலோட இப்போது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி டிசைனுக்காக வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பழைய டூல் தான் வந்து நம்ம காலேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து அட்வான்ஸ் டூல் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டான டூல்ஸை வந்து கம்பெனிஸில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அந்த பேசிக் டூலே வந்து தெரியாதப்போ அட்வான்ஸ் டூல்ஸ் எப்படி கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஜாப் நெக்லெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாபை வந்து கேதர் பண்ண பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டிப்ளமோக்கு அப்புறம் வந்து ஜாபை வந்து வேறு ஏதோ மாற்றி லைனுக்கு போயிடுவாங்க. ஸோ நிறைய டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் லைன்லேயே நிறைய ஜாப் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் செட் இல்லாதனால அந்த ஜாப்க்கு அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் வேலையும் தர மாட்டாங்க. அந்த ஸ்கில் இருக்குதுன்னு சொன்னால் பத்தாது. ஸோ அந்த இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அது எப்படி காமிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது இப்போ பிசிபி டிசைனில் நீங்கள் வந்து ஏதாவது ட்ரைனிங் பண்ணி இல்லை ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ பண்ணி அதை சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில் செட்டு வந்து வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் தான் நீங்கள் தேடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறைய வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் கோர்ஸு, VLSI கோர்ஸ், ரோபோட்டிக்ஸ் கோர்ஸு, ஸ்கேடா, PLC, சர்க்யூட் டிசைனிங்கு, ஃபேப்ரிக் ஆப்டிக் டெக்னாலஜி, அது கூட மேட்டரில் விட்டுருங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து செய்வாங்க. ஸோ அது வந்து நாமளே செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அதை ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அதை வந்து உங்களோட ஜாப் இன்டர்வியூவில் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்டெல்லாம் வந்து நிறையா செய்யுங்க, அது நீங்களே செய்யுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் டிப்ளமோ முடித்தா வந்து பெரிய இன்ஜினியர் ஆகலாம் சான்சஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் ஜாப் இருக்குது, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் நிறைய ஜாப் இருக்குதுன்னு சொல்லி. கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல.
இருக்கவும் சான்சஸ் கம்மி தான். அப்படி இருந்தாலும் வந்து போட்டி போட்டு மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப்லாம் நம்ம ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு 50 பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஜாபுக்கு. ஸோ அந்த 50 பேரில் நம்ம மேலே வர்றது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெறும் டிப்ளமோ ஜாப் க்காக நம்ம போகிறதுங்கிற மேட்டர் இல்லை. நம்ம டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்குங்கிறது தான் மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வர 50 பேர்த்தில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்ஸை வந்து மற்றவங்களுக்கு இருக்குமாங்கிறது டவுட் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஜாபுக்கு அது செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை சூஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாலும் ஓகே தான். அதர்வைஸ் நீங்கள் அதே ஜாபில் வந்து வேறு ஏதாவது கம்பெனிகளில் பெரிய பெரிய கம்பெனியில் நீங்கள் மூவ் ஆனாயி நீங்கள் உங்கள் சேலரியை வந்து ஹைக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெரியரை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ நான் இசிஇ படிச்சுட்டு நான் வந்து வேறு சிஎஸ்சி ஜாபுக்கோ இல்லை ஐடி ஜாபுக்கோ நான் ட்ரை பண்ணுறேங்கிறது கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான முன்னாடியே நம்ம யோசிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நம்ம வந்து 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டிப்ளமோ வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட்டு. அதனால் வந்து முன்னாடியே வந்து முடிவை வந்து கொஞ்சம் கிளியராக எடுங்க. அப்போஸ் வந்து உங்களால் முடியலன்னா அந்த ஜாப்லேயே வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஜாப் இருக்குது, ஈஸியிலேயே வந்து வேறு என்னென்ன ஜாப்லாம் இருக்குங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஜாப் கண்டிப்பாக அதில் இருக்கும். சப்போஸ் அதுவும் எனக்கு ஈஸியே எனக்கு சுத்தமாக வரல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வேலையை செய்யலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ. ஸோ அதனால் வந்து அந்த ஜாப் வந்து எந்த ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாப்பை எடுத்து செய்யுங்க. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு கெரியரை வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிக்கோ இல்லை சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கோ மூவ் ஆகும்போது ஸோ அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு வந்து சிஎஸ்சி ஐடியில் வந்து எடுக்கிறாங்க, ஜாவா டெவலப்பர் எடுக்கிறாங்கன்னா ஸோ அவங்க வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து 90% மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அதே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80% மேலே இருந்தாவே போதும். ஸோ அதனால் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கணும். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற டைம் இருக்குது, நான் லேர்ன் பண்ணிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் உங்களோட கரியரை மொத்தமும் அப்படியே வேறு இதுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள் டொமைனை. இல்லாட்டி வந்து கண்டிப்பாக ஈஸியிலே எல்லா ஜாப் கிடைக்கும். ஸோ அதிலே ஸ்கில் செட்டை வளர்த்திட்டு அதிலே இருந்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேன் ஐ ட்ரை ஃபாரின் ஜாப்ஸ். ஸோ ஃபாரின் ஜாப் வந்து போகிறது மேட்டர் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் ஜாப் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிசிபி சால்ட்ரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். ஸோ பிசிபி சால்ட்ரிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிசிபி லேஅவுட் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம். ஆனால் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டை வந்து அவங்கவுங்க கண்ட்ரியில் தான் எடுப்பாங்க தவிர மற்ற கண்ட்ரிலலாம் போய் தேடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையும் மீறி உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பேசாமல் நம்ம ஊர்லேயே வந்து நல்ல கம்பெனிஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 50,000 60,000 கிட்ட வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு நாங்கள் பிசிபி சால்விங்கை மட்டும் வச்சு சொல்ல, வேறு ஜாப் இருக்குது, அது நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அதை நான் பிசிபி சால்விங் பண்ணும்போது நீங்கள் வேறு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா, வேறு ஏதாவது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஸ்கில்ஸை வச்சு வேற ஒரு ஜாப் உங்களால் ஈஸியிலேயே வந்து வேறு டொமைனுக்கு போக முடியும். அந்த ஜாப்பில் நீங்கள் ஹையர் பொசிஷனுக்கு போக முடியும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சேலரியும் ஹைக் ஆகும். நிறைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டு ஜாப் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேடுறது தப்பில்லை. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகலான விஷயம். அதேமாரி அவங்க ட்ரை பண்ணி ஜாப் கிடைச்சா ஓகே, பட் கிடைக்கலன்னா வந்து வேஸ்ட் தான். ஸோ உங்களோட 6 months இல்லை 1 year வந்து கேப் விழுகும். இல்லை அந்த டைமில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்ம ஊர்லேயே ஜாப் ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரிஜினலாக நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை 3 years இல்லை 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க. அவங்க வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆகுறீங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் விசா எல்லாமே அவங்களே போட்டு உங்களை அங்கே எடுத்துப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து வேறு ஏதாவது ஏஜென்சி மூலிமா போகிறேன், அவங்க மூலிமா போகிறேன், இவங்க மூலிமா போகிறேன்னு போனீங்கன்னா அவங்க வந்து அந்த ஜாபை கொடுக்காம வேறு ஏதோ ஒரு சின்ன ஜாபை கொடுத்து உங்களை வந்து அப்படியே வந்து கீழே வச்சுருவாங்க. ஸோ உங்களால் வந்து சேலரியும் பெருசாக அவங்க இது பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேசாமல் நம்ம ஊர்லேயே வந்து நல்ல சேலரியில் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஓவர் டு தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்.
ஸோ அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சரி, நீங்கள் வந்து அந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு டொமைனுக்கு செலக்ட் ஆவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு டொமைனுக்கு வந்து சூஸ் மாறுறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி அதை படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி படிக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் உங்களோட பிஜி டிகிரியோ இல்லை யூஜி டிகிரியோ கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிப்ளமோலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து யூஜி டிப்ளமோ பண்ணிவிட்டு பிஜி டிப்ளமோவும் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு அனதர் ஒன்று விஷயம் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிஜி டிப்ளமோ பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா பிஜி கோர்ஸ்க்கெலாம் இணையாகாது. நீங்கள் பிஜி டிப்ளமோங்கிறது அது ஒரு தனி விஷயம். ஸோ அது டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்காக ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகுறீங்க டிப்ளமோ காலேஜில், பாலிடெக்னிக் காலேஜில் பார்த்திங்கன்னா, அப்போ நீங்கள் பிஜி டிப்ளமோ பண்ணிவிட்டு நீங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரொஃபஸர் ஆக முடியும் பாலிடெக்னிக் காலேஜுக்கு. அனதர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய காலேஜில் வந்து அட்மிஷன் எடுத்துக்க மாட்டாங்க டிப்ளமோ கேண்டிடேட்ஸை வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு. பிகாஸ் இன்ஜினியரிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி வச்சுக்கலாம் டிப்ளமோங்கிறது. எலக்ட்ரிக்கல், இசிஇ, ஐடி, மெக்கானிக்கல், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து டிப்ளமோவில் இருக்குன்னா அது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 3 வருஷம் அங்கே படிச்சுட்டு லேட்டரில் வந்து நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது ஒரு நீங்கள் அந்த விஷயத்தை ஆர்ட்ஸ் காலேஜுங்கிற விஷயத்தையும் டாப்பிக்கே நீங்கள் மறந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அபவுட் பிஜி டிப்ளமோ. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், பிஜி டிப்ளமோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அதாவது யூஜி டிப்ளமோட ஒரு அட்வான்ஸ் ஒரு படி மேலேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக, அதாவது பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராகவோ ப்ரொஃபஸராகவோ ஆகணும்னா நீங்கள் பிஜி டிப்ளமோ பண்ணியிருக்கலாம். அதே பாலிடெக்னிக் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எம்இ படித்தவங்க கூட இப்போல்லாம் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸருக்கு கூட வந்து இப்போல்லாம் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும் பசங்களுக்கு, அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியும்னு சொல்லி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிப்ளமோ. ஸோ டிப்ளமோட அட்வான்டேஜஸில் சொல்லணுன்னா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க கூட உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இன்னும் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு கூச்சம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லேட்டரல் என்ட்ரியாக நீங்கள் பிஇ பிடெக்கில் நீங்கள் உள்ளே போகும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட, அதாவது ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு 12th +1 +2 முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கும். தியரி நாலேஜ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மிஷின் ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருக்கட்டும், செக்யூர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஓன் ப்ராஜெக்ட் நீங்கள் யூஜி டிப்ளமோவில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து மினி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க செகண்ட் இயரில், அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வந்து டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் தேவை இருக்குது. அதாவது சேலரிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணால் இருக்குது, ஆனால் எனக்கு ஜாபுங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணால் இல்லை. ஏன்னு சொல்லுவேன்னா, நிறையா இப்போலாம் ஜாப் வேகன்சிலாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் சின்ன ஜாப்னால் அது கண்டிப்பாக டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பிஇ படிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லைன்னு தான் போட்டிருப்பாங்க. பிகாஸ் வந்து அவங்களோட வேலைக்கு அந்த டிப்ளமோங்கிற ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ அப்போ ஜாப் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே டிமாண்டான ஒரு விஷயம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 3 வருஷமாக நீங்கள் படிக்கிறீங்க, அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணுறீங்கன்னா அது வந்து எந்த மாதிரி விஷயத்துங்களை வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து நீங்கள் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சி அந்த 3 வருஷத்துலேயே நீங்கள் யூஜி டிப்ளமோலேயே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நாலேஜ் ஸ்கில் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஜாப் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து அந்த ஜாப்பை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் ப்ராப்ளம் இருக்காது.
ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து யூஜி டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் படிக்க வேண்டியதை வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷம் கூட இல்லை, 2 வருஷம் படிக்க வேண்டியதை வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷம் தான் படிப்பீங்க யூஜி டிப்ளமோவில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம். அதனால் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து அட்வான்ஸ் நாலேஜே இருக்காது, பட் பேசிக் நாலேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் டு கிளியர் கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது டிஃபிகல்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. அதாவது அந்த கான்செப்ட் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வித்தவுட் டிகிரி யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேலரி இன்க்ரிமெண்ட். இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணுன்னா நீங்கள் டிகிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் தென் யூ டோன்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ சி படிப்பீங்க, யூஜி டிப்ளமோட இப்போ சி படிப்பீங்க, பட் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் படிக்க மாட்டீங்க. சும்மா நம்ம ஸ்கூலில் எப்படி ஹிந்தி படிக்கிறோம், ஸோ அந்த மாதிரி வந்து படிப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு இசி படித்தாலும் சரி, சிஎஸ்சி படித்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட்டோட C++ மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து எல்லா பக்கம் சர்வே பண்ண முடியும். அது வந்து கோர் டொமைனாக இருக்கக்கூடிய நம்மளோட இசி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, சிஎஸ்சி, ஐடி மாதிரி டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, உங்களால் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சர்வே ஆக முடியும். எந்த ஜாப்புக்கு வேணால் போகவும் முடியும். ஐடி ஜாப்பெல்லாம் ஈஸியாகவே. நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர் டொமைனில், அதாவது ஈஸியில் பார்த்திங்கன்னா எம்பெடட் சின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜோட பேசிக் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சி லாங்குவேஜ். ஸோ நீங்கள் சி லாங்குவேஜ் கற்றுருந்தீங்கன்னா உங்களால் இந்த எம்பெடட் சி லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நாலேஜஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்குள்ளே வராது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிஸ் ஃபார் இசிஇ. இசியோட ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது போக நிறையா டொமைன் இருக்குது. அது எப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்னு சொல்லி 2 டைப் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, ஹார்ட்வேர் கம்பெனி இருக்குது. நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்கு, ஆட்டோமேட்டேஷன் ஆகிடுச்சு. ஆட்டோமேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸி இல்லாமல், அதாவது செக்யூர்ஸ் இல்லாமல் எந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸி டிசைன் பண்ணக்கூடிய டிசைனர்ஸ் தான் வந்து நம்ம எல்லா கம்பெனிஸ்லேயும் தேவைப்படுவோம். ஸோ அப்படி வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அது வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தால் சின்ன ஜாபாக இருக்கும், இல்லை டிகிரி படித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஜாபாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது சேலரி. ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வரக்கூடிய சேலரி எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெயினி இன்ஜினியர்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா presently looking for fresher and experienced bachelors and diploma candidates இசிஇ இல்லை சிஎஸ்சி ட்ரிபிள்இன்னு போட்டிருக்காங்க. இதோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh per annum போட்டிருக்காங்க. மாதம் ஒரு 10,000 கூட இல்லை. ஸோ ரொம்ப கம்மியான சேலரி தான். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஹைக் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிசிபி டிசைன் இன்ஜினியர் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புளுக்கு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 12,000 18,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது பத்தாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20,000 சம்பளம் தான் கூட பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் சொன்னேன் டிப்ளமோ கேண்டிடேட்ஸோட நிலமை. இன்னும் இப்போ இன்னொரு ஜாப் பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியர்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 14,000 வரைக்கும் சம்பளம் தராங்க டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு.